வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. வேங்கைபுரிங்கிற நாட்டை ஒரு மன்னர் ஆட்சி புரிகிறாரு. அவர் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு கிராமத்துக்கு வருகை புரியறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் வர்ற மன்னனை வரவேற்கிறதுக்காக வேலை வெட்டிக்கெல்லாம் போகாமல் எல்லாரும் மன்னர் என்னைக்கு வராரு அப்படின்னு சொல்கிறாங்களோ அன்னைக்கு எல்லாம் ஊர் திடலில் குழுமி இருக்காங்க. நம்ம கூட இப்போலாம் யாராவது அரசியல் கட்சிக்காரங்க வராங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு கூட நாம் போய் மாநாடுன்னு காத்து கிடக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி அந்த காலத்திலேயே மன்னர் வராரு அப்படின்னா, ஆனால் இப்போ நம்ம போய் மாநாட்டில் காத்து கிடந்தால் ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. பட் ஆனால் அந்த காலத்தில் ஒருவேளை மன்னருக்கு பிடிச்சமான விஷயங்களை யாராவது செஞ்சா, இல்லை மன்னரை சிறப்பாக மகிழ்விக்கிற மாதிரி ஏதாவது அவங்களோட திறமைகளை காமிக்கிறாங்க, அப்படி ஏதோ ஒரு விஷயங்களை மக்கள் பண்ணும்பொழுது மன்னர் பரிசுகளை வாரி வழங்குவார். அதனால் அந்த பரிசுகள் நமக்கு கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஆசையில் எல்லா மக்களும் போய் ஊர்த்திடலில் குழுமி இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு வயசான பாட்டிமா மட்டும், அவங்க நாரில் கூட முடையிறவங்க, அவங்க எதுக்கு மன்னர் வராருங்கிறதுக்காக நம்ம தொழிலை கெடுக்கணும், நம்மளோட வேலை தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருந்து அவங்களோட கூடையே முடைஞ்சிட்ருக்காங்க. அந்நேரம் பார்த்து அந்த வீட்டை கடந்து ஒரு வயசாளி போகிறாரு. அவர் ஏமா ஊரே ராஜா வராருன்னு சொல்லிட்டு திடலில் குழுமி இருக்கு, நீங்கள் உட்காந்து கூடையை முடைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு நாள் கூடையை முடையாமல் போனேன்னா ஒரு வேளை உனக்கு பரிசு கிடைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. மன்னர் வராரு, அது நாட்டு மக்களுக்கு சிறப்பு தான். ஆனால் பரிசு கிடைக்கும் கிடைக்காது அது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு நான் அந்த கூடையை முடைஞ்சேன்னா அதுக்கான கரெக்டான ஊதியம் எனக்கு கிடைச்சிரும், எனக்கு அது போதும், என் உழைப்புக்கான ஊதியம் எனக்கு அது போதும். இந்த பரிசு தொகைக்கு ஆசைப்பட்டு என் உழைப்பை ஏன் நான் விடணும்? அவர் வாட்டிக்கு இருக்கட்டும், உழைப்பை நம்பாதவங்க தான் இந்த மாதிரி பரிசுக்கு ஆசைப்பட்டு போய் காத்து கிடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதை கேட்ட உடனேயும் அந்த வயசாளி அவர் கையில் இருக்கிற ஒரு மோதிரத்தை கொடுத்தாராம். அதுதான் ராஜாவோட அவரோட அரசாங்க முத்திரை. இதை காமிச்ச உடனேயும் அந்த அம்மா வந்திருக்கிறது ராஜா தான் அப்படின்னு உணர்ந்துட்டு எழுந்திரிச்சு அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அரசே அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை கொடுக்குறாங்க. உடனே அந்த ராஜா சொன்னாராம், எவ்வளவோ பேர் பரிசு தொகைக்காக ஏங்கி அங்கே கூடியிருக்கும் போது உழைப்பை நம்பி நீங்கள் இங்கே இருக்கீங்க இல்லையா, அந்த மக்கள்கிட்டலாம் போய் சொல்லுங்கள், ராஜாவே உழைப்பை பெருசாக மதிக்கிற உங்களை தரிசிக்க வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோதிரத்தை அவங்கக்கிட்ட அடையாளமாக காட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். ஊர் மக்கள்லாம் மன்னர் வருவாருன்னு காத்து கிடந்து ஏமாற்றம் அடைந்து ஊருக்குள்ளே வரும்போது இந்த வயசான அம்மா உழைப்புக்காக கிடைத்த பரிசை, அந்த ராஜ மோதிரத்தை, ராஜ முத்திரையை மக்களுக்கு காட்டும் போது தான் மக்களுக்கு உழைப்போட அருமை புரிஞ்சுதான். நாம் என்ன அரசியல் கட்சி தலைவர்கள் ஆட்சி புரிஞ்சாலும் நம்மளோட உழைப்பில் நாம் சரியாக இருந்தோம், நம்மளோட கடமையை நாம் சரியாக செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான உயர்வு நமக்கு கிடைக்கும். அரசாங்கம் கொடுக்குற இல்லை அரசியல் தலைவர்கள் கொடுக்குற உதவித்தொகையோ இல்லை இலவச பொருட்களோ நமக்கு முக்கியம் இல்லை. அது புரிஞ்சாலே போதும். தேங்க்யூ.